சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்றலர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கடந்த 20 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி நடுநிசி கண்விழிப்பை முன்னிட்டு இந்த சிறப்பு சொற்பொழிவை அமைத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்களான புதுவை ஸ்ரீ வாசவி ஜுவல்லரி மார்ட் உரிமையாளர்களான உயர் திரு பிஜிஆர் தண்டாயுதம் அவர்களே, உயர் திரு பிஜிஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, உயர் திரு பிஜிஆர் ராஜசேகரன் அவர்களே, அன்னார் குடும்பத்தினரே, இந்த கடும் பணியையும் பொருட்படுத்தாது இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பக்த மகனீயர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். முதல்ல ஒரு 2 நிமிஷம் நான் என்ன பேச போகிறேங்கிறத சொல்லிடுறேன். சீதா கல்யாணம்னு உங்கள் கையில் பிரதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து சேராதவங்க தயவு பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. போதிய அளவு அடிச்சிருக்கு. பிரதி இருந்தும் அது பயன்படாமல் போனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே 72 மற்றும் 73 2 அத்தியாயங்களிலே ஸ்ரீராமர் சீதை கல்யாணம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 72வது அத்தியாயத்திலே 25 ஸ்லோகம், 73வது அத்தியாயத்திலே 40 ஸ்லோகம், ரெண்டுமா சேர்த்து 65 ஸ்லோகம். இதை வந்து இன்டர்நெட்டில் prapatti.com அப்படிங்கிற ஒரு மின்தளத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கிடாம்பி சுந்தர் என்பவர் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்திருக்கிறார். இந்த 65 ஸ்லோகங்கள் அந்த ராமர் சீதை கல்யாணத்தை மட்டும் சொல்லுது. இதுக்கு முந்தின பகுதி, அதாவது ராமர் வில்ல வளைச்சது, அதெல்லாம் இதில் வரல. அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு மொத்தம் 100 ஸ்லோகம். இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், 1 மணி நேரத்துக்கு 16 ஸ்லோகம். அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 மணி நேரத்துக்கு இந்த 65 ஸ்லோகம் கவரப் ஆகிடும். இந்த 65 ஸ்லோகம் நான் விளக்கி முடிகிற போது உங்கள் தாமரை கண்கள் திறந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மணி நேரம் முடியும் போதும் ஒரு 1/4 மணி நேரம் இடைவேளை. அந்த இடைவேளையில் அந்த காலத்தில் சினிமா தியேட்டரில் சுடா கலர் முறுக்கு அப்படின்னு விற்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இடைவேளையில் டீ தரப்படும், அடுத்த இடைவேளையில் மிளகு வடை தரப்படும், அடுத்த இடைவேளையிலே பிஸ்கட் தரப்படும். அதுக்கு அடுத்த இடைவேளை நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க. இது எதுக்குன்னு சொன்னால் தூக்கத்தை விரட்டுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற போது நான் ஒருத்தன் மட்டும் இங்கே உட்காந்துல பலமும் கத்திக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறது இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த சுபமான ஒரு வைபவத்தை, சீதா கல்யாணம் என்ற வைபவத்தை
நாம் சொல்லாலே நடத்தி வைப்போம். நீங்கள் காதால் கேட்டு சிரவண புண்ணியத்தை அடையுங்கள். திரு ரமேஷ் அவர்கள் கொஞ்சம் ஏகாதசியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னார். நான் சொன்னேன் 65 ஸ்லோகத்தை நான் கவர் பண்ண வேண்டியிருக்கு, அதை ஆரம்பித்தேன்னா முடியாது, ஏதோ கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஏகாதசி என்றால் ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. ஒரு அமாவாசைக்கு பின்னால் வர்ற 11ஆவது நாள், ஒரு பௌர்ணமிக்கு பின்னால் வர்ற 11ஆவது நாள். இந்த நாளை ஏகாதசி தெய்வம் என்ற ஒரு தெய்வத்துக்கு பகவான் அர்ப்பணித்திருக்கிறான். அந்த தெய்வத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அந்த கால நியமப்படி நிர்ஜல உபவாசம். நிர்ஜல உபவாசம்னா தண்ணி கூட குடிக்காமல் பட்னியாக இருக்கணும். ராத்திரி தூங்கப்படாது, பகலில் சாப்பிடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்களால முடிஞ்சது. நம்மளால் அவ்வளோ முடியல, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி ராத்திரி தூங்காமல் இருக்கணும். ஒன்று தூங்காமல் இருக்கணும்னு சொல்லி செகண்ட் ஷோ சினிமா போய் உட்காந்து முழிச்சிருந்தா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக வாசவி ஜுவல்லரி மாட்டுக்காரங்க அது பயனுள்ள வகையிலே முழிச்சிருக்கணும், புண்ணியமான வகையிலே முழிச்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த அரிய சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சீதா கல்யாணம் என்ற பகுதி இதுவரைக்கும் நானே நடத்தலை, படிச்சிருக்கனே தவிர இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஊர்லேயும் நடத்தலை. நீங்களும் அநேகமாக கேட்டிருக்க மாட்டீங்க, அல்லது ஸ்லோகங்களை படிச்சிருப்பீங்க, அர்த்தம் தெரியாது. அதனால் உங்களுக்கு இது போர் அடிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்காது. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக் கொண்டு மிதிலைக்கு வந்து விட்டார். மிதிலையிலே ஜனக மகாராஜா அவர்களை வரவேற்று, ஜனக மகாராஜாவுடைய புரோகிதராகிய சதானந்தர் விஸ்வாமித்திரரையும் அவர்களையும் வரவேற்று தங்கும் மாளிகையிலே தங்க வைத்து விட்டார்கள். அதன் பிறகு மறுநாள் ஜனகன் ராமனை அழைத்து கொண்டு போய் தான் வைத்திருக்கிற சிவதனுசை காட்டுகிறார். சாதாரணமாக நீங்கள் சினிமாவில் பார்க்குற கதை என்னென்னா, ஜனகனுடைய ராஜ தர்பாரில் ஒரு பெரிய ராஜாக்கள் கூட்டம் உட்காந்துருக்கும், நடுவில் ஒரு வில் இருக்கும், ஒவ்வொரு ராஜாவாக தூக்க முயற்சி பண்ணுமா, ஒருத்தராலையும் தூக்க முடியாது, கடைசியில் ராமர் தூக்குவாருன்னு காட்டுறான். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உபராமாயணங்கள் அப்படி இருக்கோ என்னமோ தெரியல, கம்பராமாயணத்தில் கூட கொஞ்சம் கம்பன் அப்படி தான் சொல்கிறான். ஏதோ ஒரு விழாவிலே இந்த வில்லை யார் வளைப்பார்களோ அவர்களுக்கு மணப்பெண் என்று ஜனகன் சொன்னதாகவும், மன்னர்கள்லாம் கூட்டமாக வந்ததாகவும், அவர்களெல்லாம் தோற்று போய் நிற்கிற போது ராமன் ஜெயித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சினிமாவில் காட்டுறாங்க, நாடகங்கள் அப்படி தான் காட்டுறாங்க. ஆனால் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, ஜனக மகாராஜா அவன் பாட்டுக்கு இருக்கான், ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு வர்றார். ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்த மாத்திரத்தில் ஜனகனுக்கு அப்படியே கண்கள் பதிந்து விட்டன, மனசு ராமனை விட்டு எடுக்க முடியல. அவன் மனசுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடுதுன்னா, நம்ம பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ளை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பெரும்பாலும் பொண்ணை பெற்றவங்கெல்லாம் அப்படி தான், ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்தாங்கன்னா அவன் என்ன காஸ்ட்டுன்னு கேளு, என்ன ஊருன்னு கேளு, என்ன வேலைன்னு கேளும்பா, இன்னும் ஒரு வேலையை முடிச்சு விட்டுலாம்ல. அதனால் அவன் மனசில் அப்படி ஒரு நினைப்பு ஓடுது. விஸ்வாமித்திரர் அதை தன் ஞான கண்ணால் பார்த்து ஜனகனை கூப்பிட்டு, ஜனகனே, நான் அவனை கூட்டிகிட்டு வந்ததே அதுக்கு தான்யா, உன் பொண்ணுக்கு இவனை விட்டால் மாப்பிள்ளை கிடையாது, அதனால் உனக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா அப்படின்னா. பிடிக்குதாவா, அவனுக்கு என் பொண்ணை பிடிக்கணுமே அப்படின்னு. அது சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கிறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ ஒன்று சொல்லி வச்சிருக்கிய வில்லை பிடிக்கணும்னு, அது ஒன்று இருக்க அப்படின்னோடனே, நாளைக்கு வில்லை காட்டுங்க, அவன் தூக்குறானா பார்ப்போம். கேட்கலையா என்று சொல்லவே
ஜனகன் அந்த வில்லை கொணரும்படி செய்கிறான். அந்த வில்லை ஒரு பெட்டியிலே வைத்து 5000 பேர் சக்கரம் போட்ட பெட்டியில் இழுத்து வருகிறார்கள். அப்போ அதை ராமன்கிட்ட காமிச்சு, விஸ்வாமித்திரன் இந்த வில்லை தூக்க முடியுமான்னு பாருப்பா அப்படின்னு. ராமன் அனாயாசமாக அந்த வில்லை உடைத்து விடுகிறான். இப்போது இவன் தான் மாப்பிள்ளை, இவன் தான் பொண்ணு நிச்சயமாகி போச்சு. உடனே ஜனக மகாராஜா என்ன பண்ணுறான், மாப்பிள்ளையோட அப்பா தசரதனுக்கு சொல்லிவிட்டு, உன் பையன் வில்லை வளைச்சிட்டான், நான் பொண்ணை கொடுக்க ரெடி, நீ வா அப்படிங்கவே. அவன் அதை கேள்விப்பட்டு தன் குடும்பத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வந்துடுறான். இங்கே வந்த உடனே தசரதன்கிட்ட ஜனகன் நடந்ததெல்லாம் சொல்லி, இப்படி இருக்குது, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பேஷா பண்ணலாமே என்று முடிவு கட்டுகிறார்கள். இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது நம்ம கையில் இருக்கிற பிரதி. முதல் ஸ்லோகம் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது. தம் உக்தவந்தம் வைதேகம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி உவாச்ச வச்சனம் வீரம் வசிஷ்ட சகிதோ நிருபம். புகழ்பெற்ற அந்த மன்னன் ஜனகனை நோக்கி வசிஷ்டரோடு கூடிய விஸ்வாமித்திரர் கீழ்கண்டவாறு சொன்னார். வைதேகம், ஜனக மகாராஜாவை இங்கே விதேக மன்னன் என்று குறிப்பிடுகிறார். வைதேகம், அந்த பரம்பரையில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்குமே தேகத்தில் பற்று இல்லையா, அதனால் அவர்களுக்கு விதேகர்கள்னு பேர். வி தேகர் என்றால் தேகத்திலே பற்றில்லாதவர்கள். அப்போது அந்த பரம்பரையில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்குமே விதேக மன்னர்னு பேர். அதில் பிறந்ததுனால ஜானகிக்கு வைதேகி அப்படின்னு பேர். வைதேகின்னு பேர் வைப்பாங்க. இப்போ அது என்ன அப்படின்னா, வைதேகினா சீதையை குறிக்கும்னு தெரியுமே தவிர எப்படி குறிக்கும் அப்படின்னா, விதேக மன்னர் பரம்பரையிலே தோன்றியவள், தேகத்திலே பற்றில்லாதவள். அப்போது தம் உக்தவந்தம் வைதேகம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி உவாச்ச வச்சனம் வீரம் வசிஷ்ட சகிதோ. வசிஷ்டரோடு சேர்ந்து அந்த ஜனகனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார். என்ன சொன்னார்? 2வது ஸ்லோகம் பாருங்கள். அச்சிந்திய அந்நியப்பிரமேயாணி குலானி நரபுங்கவ இக்ஷ்வாகூனாம் விதேகானாம் நைஷாம் துல்லியோஸ்தி கஷ்டன. மனிதர்களில் சிறந்தவனே, இக்ஷ்வாகு பரம்பரையும் விதேகர் பரம்பரையும் நினைக்க முடியாத அளவு, அளக்க முடியாத அளவு புகழ்பெற்றவர்கள். அவர்களுக்கு சமமாக யாருமில்லை. விஸ்வாமித்திரர் பேசுகிறாரு ஜனகன்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணம் பொருத்தமான கல்யாணமா அப்படின்னு அவன் மனசில் ஓடுது. வெறும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் பார்த்தா ராமனை பிடிக்குது. ஆனால் அவங்க பரம்பரை எப்படி, அப்பா அம்மா எப்படி, அவங்க குணம் எப்படிங்கிற கவலை பொண்ணை பெற்றவனுக்கு இருக்கும் இல்லையா. அதனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, மனிதர்களில் சிறந்தவனே, மனிதர்களில் சிறந்தவனே நரபுங்கவ. இக்ஷ்வாகு பரம்பரை, இந்த தசரதனுடைய பரம்பரையில் மூலபுருஷன் இக்ஷ்வாகு. அவங்க சூரிய வம்சம். சூரிய வம்சத்திலே முதல்ல இக்ஷ்வாகு தான் மன்னனாகி அயோத்தியிலே அரசாட்சியை தொடங்குகிறான். அதனால் இக்ஷ்வாகு பரம்பரைன்னு பேர். விதேகர் பரம்பரையும், இந்த ஜனக மகாராஜாவுடைய பரம்பரை, விதேகருடைய பரம்பரையும் நினைக்க முடியாத அளவு, அளக்க முடியாத அளவு புகழ் பெற்றவர்கள். அச்சிந்தியா அந்நியப்பிரமேயாணி, நினைக்க முடியாதது, அளக்க முடியாதது. இதெல்லாம் நான் வழக்கமாக பாண்டிச்சேரியில் பண்ணுற உபன்யாசம் பாணியில் நடத்துகிறதா இருந்தால் 2 ஸ்லோகம் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அச்சிந்தியனா அர்த்தம் என்ன, அப்பிரமேயானினா அர்த்தம் என்ன, நரபுங்கவனா அர்த்தம் என்ன அப்படின்னு நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி நடத்தினா இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வைகுண்ட ஏகாதசிக்கு 8 ஸ்லோகம் தான் முடியும். கல்யாணம் நடக்காது. எல்லாம் சம்மந்தி பேசுனதோடு சரி, போயிட்டு வாங்க, அடுத்த ஏகாதசிக்கு பார்த்துக்கலாம். நம்ம கல்யாணத்தை நடத்தி ஆகணும் இன்றைக்கி 3 மணிக்குள்ளே. அதனால் நான் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு.
அடுத்து 3வது ஸ்லோகம். சத்ருஷோ தர்ம சம்பந்த சத்ருஷோ ரூபசம்பத ராமலக்ஷ்மணையோ ராஜன் சீதா ச ஊர்மிளையாசக. இவ்விரு குடும்பங்களுக்கும் இடையிலே புனித விவாக பந்தம் மிக பொருத்தம். சரீர அழகிலும் செல்வ அந்தஸ்திலும் ராமலக்ஷ்மணருக்கு சீதையும் ஊர்மிளையும் மிக பொருத்தமானவர்கள். இங்கே தான் ஊர்மிளைன்னு ஒரு கேரக்டரை புகுத்துறாங்க. அதாவது சீதை என்ற பெண்ணை தசரதன் கண்டெடுத்தான். தனக்கு குழந்தை வேணும் என்று யாகம் பண்ணும்போது தங்க கலப்பையினாலே யாக பூமியை ஒழுகிற போது பூமாதேவியின் அம்சமாக இங்கே சீதா பிராட்டி ஒரு பெட்டியிலே கிடைத்தாள். அவளுக்கு தங்கச்சியா ஜனகன் இன்னொரு பெண்ணை பெற்றெடுக்கிறான். அவள் பேர் ஊர்மிளை. அப்போது இங்கே விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்த சீதையும் ஊர்மிளையும் நல்ல ஜோடி. என்ன சொல்கிறாரு? சரீர அழகிலும் செல்வ அந்தஸ்திலும் பொருத்தம் உடலிலும் வேண்டும். உடம்பும் பார்க்குறதுக்கு உயரம் சரியாக இருக்கணும். மாப்பிள்ளைக்கு பொண்ணு காது உயரம் இருக்கணும். நீங்கள் பழைய காலத்து சிற்பங்களை பார்த்தீங்கன்னா இதை கவனித்து பாருங்கள். மீனாட்சி கல்யாணமாக இருந்தாலும் சரி, அல்லது பெருமாள் மகாலட்சுமி கல்யாணமாக இருந்தாலும் சரி, வள்ளி தெய்வானை முருகன் கல்யாணமாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை உயரத்துக்கு பொண்ணு உயரம் எப்படி இருக்குன்னா காது தாண்டாது, அவ்வளோதான் இருக்கணும் உயரம். அடுத்து முக அமைப்பு, அழகு. இவனை பார்த்தா என்ன தோணுது, அதே இது பொண்ணை பார்த்தா தோணும். இப்போ மாப்பிள்ளையை பார்த்தா மன்மத நாட்டம் இருக்கிறான் அப்படின்னு தோணுதுன்னா, பொண்ணை பார்த்தா ஓந்தி மாதிரி இருக்குது அப்படி தோணக்கூடாது. பொண்ணு பார்த்தா அப்படியே ரதி தேவி மாதிரி இருக்கிறான் அப்படின்னா மாப்பிள்ளை பயங்கரமாக அசிங்கமாக இருக்கிறாங்கன்னு தோணக்கூடாது. இதுவும் சுமாரான அழகு, அதுவும் சுமாரான அழகு, அப்படி தான் இருக்கணும். பெரும்பாலும் கல்யாணங்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டு போட்டு வெளியே வர்றவங்க இதை தான் பேசுவாங்க. மாப்பிள்ளைக்கு மூக்கு எடுப்பு, பொண்ணுக்கு மூக்கு சப்பை, இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவங்க அப்படின்னு. அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்லுவான், பிறக்கிற பிள்ளை காம்பன்சேட் பண்ணி பிறந்துக்கோங்க, இதில் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து மூக்கு நார்மல் ஆகிடும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போது மாப்பிள்ளை பொண்ணு பொருத்தம் சரியாக இருக்கணும். அதான் சொல்கிறார், சரீர அழகிலும் செல்வ அந்தஸ்திலும். பணம்னு எடுத்துக்கிட்டால் தசரதனுக்கு ஜனகன் அடங்கினவன் தான், லேசான ஆள் இல்லை, அவனுக்கும் செல்வ அந்தஸ்து இருக்குது. 2 பேருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்ல பொருத்தம். அடுத்து 4வது ஸ்லோகம். வக்தவியம் ச நரஸ்ரேஷ்ட ஸ்ரூயதாம் வச்சனம் மம பிராதா யவீயான தர்மஜ்ஞ ஏஷ ராஜா குஷத்வஜக. மனிதனில் சிறந்தவனே, நாங்கள் சொல்ல வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கிறது, அதை கேள். இதோ உன் தம்பி மன்னன் குஷத்வஜன் இருக்கிறான், அவருக்கு எது சரி என்று தெரியும். இது சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே அங்கே ஜனக மகாராஜா போதும்போது நீங்கள் மேற்கொண்டு சொல்ல வேண்டியதில் கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப பரபரப்படைஞ்சான். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, வெயிட், நான் சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு. என்னன்னா, உன் தம்பி இருக்கிறானே குஷத்வஜன், அவனுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஜனக மகாராஜாவுடைய தம்பி குஷத்வஜருக்கு 2 பொண்ணு இருக்குது, மாண்டவி சுருதகீர்த்தின்னு. அதே மாதிரி தசரதனுக்கு இந்த 2 பையங்க இருக்கானுங்க, பரதன் சத்ருகனன். அப்போ அந்த 2 பசங்களுக்கு இந்த 2 பொண்ணை முடிச்சு போட்டு விட்டா சரியாக போயிடும்ல, அப்போ 4 கல்யாணத்தையும் நடத்திடலாம்ல என்று சொல்கிறார். இப்போது வில்ல வளைச்சது ஒருத்தன், ஆறு ராமர் ஒருத்தர் வில்ல வளைக்க மீதி 3 கல்யாணம் நடக்குதுங்க. 4 கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை காரணமாக. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அப்புறம் வராதில்ல. அதனால் விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு, எல்லாம் அடுத்தடுத்து பிறந்தவங்க தானே, முடிச்சிடுவோமே, எதுக்கு தள்ளி போடணும்? ஏன்னா கல்யாணம் மட்டும் கூடி வரும்போது பட்டணம் பண்ணிடணும், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். திடீர்னு 2 பக்கமும் வெள்ளையாக இருக்கும், அப்புறம் பின்னால் பூர்ண நிலா மாதிரி ஆகிடும், அப்புறம் பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் வருது கூடி வருது அப்படின்னு தெரிஞ்சால் டபாரம் முடிச்சிட வேண்டியதான். அதனால் இவர் சொல்கிறாரு, இவன் 4 பையனை பெற்று வச்சுருக்கான், இங்கே 4 பொண்ணு இருக்குது, முடிச்சுடுவோம் அப்படின்னு. இது எல்லாமே பேசுகிறது யாருன்னா விஸ்வாமித்திரர் தான்.
வந்த ரிஷி கல்யாணத்துக்கு போய் பேசினார்கள். அடுத்து 5வது ஸ்லோகம் பாருங்கள். அஸ்ய தர்மாத்மனோ ராஜன் ரூபேண அப்பிரதிமம் புவி சுதாத்வயம் நரசிரேஷ்ட பத்னியர்த்தம் வரையாமகே. இந்த 5ம் 6ம் ஒரு தொடராக வருது. அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. 6வது ஸ்லோகம். பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய ச தீமதः வரையே தே சுதே ராஜம் ஸ்தயோர்த்தே மகாத்மனோகோ. நரசிரேஷ்டனே, சக்கரவர்த்தி தசரதனுடைய மீதி 2 குமாரர்களாகிய பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் இந்த தம்பியின் 2 பெண்களை தரும்படி கேட்கிறோம். அவர்கள் அடக்கத்திலும் அழகிலும் சிறந்தவர்கள். ஜனகனே, உன் 2 பெண்களாகிய சீதையும் ஊர்மிளையும் ராமலட்சுமணர்களுக்கு மனைவிகளாக அமையட்டும். இப்போ விஸ்வாமித்திரர் தசரதனுடைய பிள்ளைகளுக்காக ஜனகனிடம் பெண் கேட்கிறார். உன்னுடைய 2 பொண்ணுகளும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் ஆகட்டும், உன் தம்பி பொண்ணுங்க பரதனுக்கும் சத்ருகனுக்கும் ஆகட்டும். சக்கரத்தாழ்வாராக இருந்தவர் தான் பரதனாக பிறந்தார். சங்கு ஆழ்வாராக இருந்தவர் தான் சத்ருகனாக பிறந்தார். ஆதிசேஷனாக இருந்தவர் லக்ஷ்மணனாக பிறந்தார். பகவான் ராமனாக பிறந்தார். இந்த 4 பேரும் தெய்வாம்சமாக ஒரே நோக்கத்துக்கு ஒரே குடும்பத்திலே பிறந்தவர்கள். கல்யாணத்தில் மட்டும் அவங்களை ஏன் பிரிக்கணும், ஒரே சமயத்தில் முடிச்சிடலாமே என்று சொல்லி விஸ்வாமித்திரருடைய யோசனை. இப்போ முதன்னு தசரதன்கிட்ட விஸ்வாமித்திரர் வந்து, உன் மகன் ராமனை கொஞ்சம் அனுப்பியா, நான் யாகம் பண்ணும்போது சுபாகு மாரிச்சேன்னு 2 பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்போ தசரதனுக்கு உயிரே போச்சு. சாமி, உங்களுக்கு ராட்சச பயில ஒடுக்கணும்னா நான் வரேன், எனக்கு வயசாகிடுச்சின்னு நினைக்காதீங்க, என்னால் முடியும். ராமனை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அவனுக்கு இன்னும் மீசை கூட சரியாக முளைக்கல. இந்த வயசில் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் ராட்சசனோட சண்டை போடுறதை கூட்டிகிட்டு போகிறேன்றீங்களே, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பானா? தயவு பண்ணி வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னா. அப்போ விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துடுச்சு. உனக்கு முடிஞ்சால் இஷ்டம்னா ராமனை அனுப்பு, நான் ஒன்றும் உங்ககிட்ட காசு பணம் கேட்டு வரல. ஏன்னா ராமன் யார் என்று எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ மனுஷப்பைய, அவனை மனுஷனான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ராமன் எங்கேருந்து வந்தான், எதுக்காக வந்திருக்கான், அவனுடைய ரகசியம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா தசரதன் முடியாதுன்றான். நீ விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்து, சரிப்பா நீ க்ஷேமமாக இரு, நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடு. அப்போது வசிஷ்டர் என்ன பண்ணுறார், முனிசிரேஷ்டரே கொஞ்சம் இரு, தசரதா உன் மகனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தானப்பா அவர் கேட்குறாரு, அதனால் பயப்படாமல் அனுப்பி வை அப்படின்னு. வசிஷ்டருக்கு தெரியும் ராமனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. அவர் அதுக்கு தான் கூப்பிடுறாரு. யாகத்துக்கு தொல்லை பண்ணுறவனை ஒடுக்கிறதுக்கு தசரதன் போதுமே, ராமன் எதுக்கு கூப்பிடுறாரு? அங்கே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பெருமாளும் அவனுடைய பிராட்டியும் அரக்கர்களை ராவணனை ஒழிப்பதற்காக தேவர்களுக்காக வந்து பிறந்து 2 குடும்பத்திலே விரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மகாலட்சுமி ஜனகனுக்கு மகளாக பிறந்து, பகவான் தசரதனுக்கு மகனாக பிறந்து, இதுவரைக்கும் பிரியாது இருந்தவர்கள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்வன். அவள் ஒரு ஊர், இவன் ஒரு ஊர்னு எந்த அவதாரத்துலையும் இப்படி இருந்ததில்லை. அதனால் அவங்களை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு புனிதமான காரியத்துக்காக விஸ்வாமித்திரர் வர. இப்போ அந்த காரியத்தை பண்ணுறான். அதே சாக்கில் அந்த மீதி 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அதனால் இங்கே வந்து பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய தீமதः வரையே தே சுதே ராஜம் ஸ்தயோரர்த்தே மகாமனோகோ. அடுத்து 7. புத்திராக தசரதஸ்ய மே ரூப யௌவனசாலினः லோகபாலசமாக சர்வே தேவதுல்ய பராக்கிரமாக. தசரதனுடைய இந்த 4 புத்திரர்களும் அழகும் இளமையும் நிறைந்தவர்கள், தேவர்களுக்கு சமமான வீரமுடையவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு இணையானவர்கள். இப்போ ஜனகனுடைய தம்பியுடைய பெண்களை விஸ்வாமித்திரர் யார்கிட்ட கேட்குறாருன்னா, ஜனகனுடைய தம்பிக்கிட்ட கேட்கல. நல்லா கவனிக்கணும், ஜனகன்கிட்ட கேட்குறார். காரணம் என்னன்னா,
இந்த நாட்டில் ஒரு பாரம்பரியம் உண்டு. ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருந்தாருன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அந்த காலத்தில் பத்திரிகை அடிக்கிற போது தம்பி மகனுக்கு கல்யாணம்னா தம்பி என்னுடைய மகனுக்குன்னு அடிக்க மாட்டார். அண்ணன் பேரை போட்டு என்னுடைய தம்பிக்கு சிரேஷ்டகுமாரன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அண்ணன் அடிக்கிற மாதிரி பத்திரிகையை தம்பி அடிப்பார். ஏன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த சமுதாயத்தில் மூத்தவன் சொன்னான்னா அது வேதவாக்கு, அதை யாரும் மீற மாட்டாங்க. அப்போ இவர் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணியிருக்கணும், குசத்வஜனுடைய பொண்ணுங்களை கேட்குற போது குசத்வஜன்ட்டெல்லாம் கேட்கணும், ஐயா உன் பொண்ணுங்களை கொடுக்குறியா, கொஞ்சம் உங்கள் அண்ணன் கொடுக்குறேன்ட்டாரு, ஒரு வார்த்தை பேசினாரா? நானும் இந்த வால்மீகி ராமாயணம் பூரா லென்ஸ் வச்சு பார்த்தேன், எங்கேயாவது இந்த விஸ்வாமித்திரர் தம்பியை மதித்து உன் பொண்ணு தரையான்னு கேட்குறாரான்னு சுத்தமாக இல்லை. அவர் குசத்தை வச்சுட்டு கப்பிச்சுக்கும் நிற்கிறார், பொண்ணை பெற்றாரோ இல்லையோ அந்த மாதிரி நிற்கிறார். பேச்சு எல்லாம் இப்போ விஸ்வாமித்திரனுக்கும் ஜனகனுக்கு தான் நடக்குது. ஜனகன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இப்போ ஜனகன் சரின்னு சொல்லிட்டா தம்பி கொடுத்துட வேண்டியதான். குடும்பங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் அந்த மாதிரி நடந்துருமா? ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டே, உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன்டா, வர்ற மாதம் மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னு, எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு நீ யாரியா? நான் சொன்னேன்னா உங்ககிட்ட, என்னத்துக்கு நீ போய் பார்க்குற? எனக்கு பார்க்க தெரியும். வாழ போகிறது நான், தாலி கட்ட போகிறது நான், பொண்ணு பார்க்குறது நீயா? 4 பேரை கேட்போமா அப்படிமா? ஆனால் அந்த காலத்தில் இந்த இந்திய நாட்டு குடும்ப அமைப்புகள் எப்படி இருந்தனங்கிறத நம்ம ராமாயணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ணனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத பெருமையாய் தம்பி நினைத்தான். அப்படி ஒரு சமுதாயத்துக்கு ராமாயணத்திலேயே அதை தான் நம்ம பார்க்குறோம். குடும்ப ஒற்றுமை, வயதில் பெரியவர்களுக்கு ஒரு மரியாதை. அப்போ சொல்கிறாரு, இந்த தசரதனுடைய 4 புத்திரர்களையும் லேசாக நினைக்காதப்பா, அவங்கெல்லாம் உடல் பலத்திலே தேவர்களுக்கு சமமானவர்கள். தேவர்களுக்கு சமமானவர்கள்னா பின்னால் ராமாயணத்தில் பார்க்குறோம்ல, ராமராவண யுத்தம் நடக்கிற போதெல்லாம் இந்திரனால் முடியாத காரியங்களை ராமன் செய்கிறான், தேவர்களால் முடியாத காரியத்தை ராமலக்ஷ்மணர்கள் செய்து கொடுக்கிறார்கள். இந்த 4 பேரும் தேவர்களுக்கு சமமான பராக்கிரமசாலிகள், அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு ஈடான பலமுள்ளவர்கள். அதாவது ஒரு பொண்ணை கொடுக்கறதுன்னா மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய தில்லுள்ளவனாக இருக்கணும். சம்பாத்திய ஆற்றல். நாளைக்கு ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது உடல் அளவாக இருந்தாலும் சரி, சமுதாய அளவாக இருந்தாலும் சரி, சமாளிக்கக்கூடிய தைரியம் உள்ளவனாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு, இந்த மாப்பிள்ளைகளை லேசாக நினைக்காதப்பா, இவங்க எல்லாம் வெறுமனே அப்பாவுடைய காசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காத, ஒருத்தரும் தேவர்களுக்கு சமமான தேக வலிமை உள்ளவர்கள் அப்படின்றது. 8 உபயோரபி ராஜேந்திர சம்பந்தேன அனுபத்தியதாம் இக்ஷுவாகு குலம் அவ்யக்ரம் பவதः புண்ணியகர்மணः. இந்த 2 ஜோடிகளின் திருமணத்தால் இக்ஷுவாகு வம்சம் அன்பினால் இணையட்டும். மன்னர் மன்னா, தசரதனுடைய 4 புத்திரர்களுக்கும் உன் பெண்களை தருவதை பற்றி யோசிக்காதே, தயங்காதே, நீ தர்மிஷ்டன் அல்லவா? அப்போது மோட்டிவேட் பண்ணுறாரு ஜனகன், இந்த பொண்ணுங்களை நீ இந்த 4 பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் வேணாங்க. இதில் சம்பந்தப்பட்ட பார்ட்டி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் கலந்து பேசலை. இந்த 4 மாப்பிள்ளையும் அந்த 4 பெண்ணோட கலந்து பேசலை. பெரியவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. பெரியவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா எது நல்லதோ அதை தான் அவங்க செய்வாங்க. அவர்களுடைய டெசிஷன். விஸ்வாமித்திரர் ஞான திருஷ்டி உள்ளவர், வசிஷ்டர் ஞான திருஷ்டி உள்ளவர். இந்த ஜனகன், குசத்வஜன், தசரதன் ஒருத்தனை பார்த்த மாத்திரத்தில் இவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவர் நல்லது தான் செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருந்ததுனாலே அது போனியாச்சு. அப்போது 9வது ஸ்லோகம். விஸ்வாமித்திர வச்சக ஸ்ருத்வா
வசிஷ்டஸ்ய மதே ததா ஜனகः பிராஜ்ஞவிர்வாக்கியமுவாச்ச முனிபுங்கவோ. வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய இந்த கூற்றை கேட்டு ஜனகன் இருகரம் கூப்பி அந்த முனிசிரேஷ்டர்களை பார்த்து இப்படி சொன்னான். பேசினது விஸ்வாமித்திரர், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சொன்ன அந்த கூற்றை கேட்டுன்னு. வசிஷ்டர் வாய் திறக்கலை, ஆனால் விஸ்வாமித்திரர் பேச பேச வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அப்படி தாடியை தடவிக்கிட்டே ஆமாம் ஆமாம் அப்படின்னு தள்ளி அசிச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது டொனேஷனுக்கு வருவாங்க சில சமயத்தில், நாங்கள் மாரியம்மாவுக்கு கூழ் ஊற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு ஹெட்டு பேசுவார். கூட இருக்கிறவங்கலாம் சொல்லி அடிச்சிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 1000 ரூபா வசூலாகிருக்குங்க, இன்னும் ஒரு 2000 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தலையை அசைக்கிறதுலையே நாங்களும் அதை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்த்திடுவாங்க. விஸ்வாமித்திரர் சொல்கிறத எல்லாவற்றையும் வசிஷ்டர் தன் தலை அசைப்பினாலே அங்கீகாரம் பண்ணி கொண்டு இருந்தார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சேர்ந்து சொல்லிய இந்த கூற்றை அப்படின்னு முனிசிரேஷ்டர்களாகிய அப்படின்னு சொல்கிறார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய இந்த கூற்றை கேட்டு ஜனகன் இருகரம் கூப்பி அந்த முனிசிரேஷ்டர்களை பார்த்து இப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, 10வது ஸ்லோகம் பாருங்கள். குலம் தன்யமிதம் மன்யே ஏஷாம் தௌ முனிபுங்கவோ சதிருஷம் குல சம்பந்தம் யதா ஞாபயதः ஸ்வயம். முனிசிரேஷ்டர்களாகிய தாங்கள் இருவரும் ஏற்படுத்துகிற இந்த திருமண சம்பந்தத்தால் நான் தன்யனானேன். இது தகுதியான சம்பந்தம் சொல்கிறாரு. யாருக்காவது கல்யாணத்தை முனிவர்கள் பேசி முடிவு பண்ணுவாங்களா? சாதாரணமாக புரோக்கர்கள் தான் பேசி முடிவு பண்ணுவாங்க, இல்லை கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக அது நடக்கும். ஆனால் இங்கே ரிஷிகள் பேசி முடிவு பண்ணுகிறார்கள். அதுவும் தசரதனுடைய பிள்ளைகளுக்காக என் வீட்டுக்கு வந்து முனிவர்கள் பெண் கேட்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். அதனாலே நான் தன்யனானேன். அந்த காலத்து புராண படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் தன்யோஸ்மின்னா நன்றின்னு அர்த்தம்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா, தனம் என்ற சொல்லிலிருந்து தன்யகா என்ற சொல் வருகிறது. தனம் என்றால் செல்வம், தன்யகா என்றால் செல்வம் பெற்றேன்னு அர்த்தம். அதாவது இந்த விஷயத்தினாலே, இந்த சம்பவத்தினாலே நான் செல்வந்தனானேன். செல்வம்னா காசு மட்டும்தான் செல்வம் இல்லை, எல்லாமே செல்வந்தான். இப்போ ஒரு நல்ல மனைவி அமைஞ்சால் அது செல்வந்தான், ஒரு நல்ல குழந்தை அமைஞ்சால் அது செல்வந்தான், ஒரு நல்ல வீடு அமைஞ்சால் அது செல்வந்தான். 16 வகை பேறுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பலவிதமான பாக்கியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஆகவே தன்யனானேன் என்றால் நான் செல்வந்தனானேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மகா பாக்யவான் ஆனேன், பெரும் பேறு பெற்றவன் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய இந்த கூற்றை கேட்டு நான் தன்யனானேன், என் குலமே தன்யனானது அப்படின்னு, என்னுடைய வம்சமே உயர்ந்தது அப்படின்னு. 11 ஏவம் பவது பத்ரம் வஹ குசத்வஜ சுதே இமே பத்னியௌ பஜேதாம் சகிதோ சத்ருக்ன பரதாவுபௌ. அப்படியே ஆகட்டும், உங்கள் அனைவருக்கும் மங்களங்கள் உண்டாகுக. என்றும் இணைபிரியா சத்ருக்னனும் பரதனும் தம்பி குசத்வஜனுடைய பெண்களை மணக்கட்டும். இப்பவும் ஜனகன்தான் பேசுகிறான், நீங்கள் சொல்கிறபடியே ஆகட்டும். அடுத்து 12 ஏகாஹ்னா ராஜபுத்திரீனாம் சதஸ்ரூணாம் மகாமுனை பாணியின் கிருஹணந்து சத்வாரோ ராஜபுத்திராக மகாபலாக. முனிசிரேஷ்டரே, இந்த 4 இளவரசர்களும் இந்த 4 இளவரசிகளை ஒரே நாளில் மணப்பார்களாக. இப்போ ஜனகன் சொல்கிறான், 4 கல்யாணத்தையும் ஒன்றா வச்சுக்கலாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, உடன் பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணால் யாராவது ஒரு ஜோடி அடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே சமயத்தில் கல்யாணத்தை பண்ணால் இதில் ஏதாவது ஒரு ஜோடி வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுக்கு பஞ்சம் இல்லைங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க.
ஆனால் இங்கே ராமாயண காலத்தில் 4 சகோதரர்களுக்கும் ஒரே நாளில் கல்யாணத்தை பண்ணிடலாம், ஒரே முகூர்த்தத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஜனகன் சொல்கிறான். இந்த விஷயத்தை விஸ்வாமித்திரர் ரிஷியாக இருந்தும் அவர் சொல்லலை, வசிஷ்டர் குலகுருவாக இருந்தும் அவர் சொல்லலை. அவங்க அந்த ஜோசியத்தெல்லாம் பற்றி பேசலை, ஜனகன் தான் பேசுகிறான். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஜனக மகாராஜாவுக்கு இருந்த ஜோதிட அறிவு எவ்வளவு அப்படின்னா, நம்ம குடும்பங்களில் நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு வைத்தியம் தெரியும், ஜோசியம் தெரியும், ஓரளவு மாந்திரிகமும் தெரியும். இவர்கள் எல்லாம் கற்று வைத்திருந்தார்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை அவங்களே சமாளித்து கொடுப்பாங்க. பெரியவர்களுக்கு அந்த வித்தியெல்லாம் தெரியும். அதுபோல் ஜனக மகாராஜா இங்கே ஜோசியம் பேசுகிறான். இந்த 4 பேருடைய லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். 13 உத்தரே திவசே பிரம்மன் பல்குனிபியாம் மனிஷினः வைவாகிக்கம் பிரசம்சந்தி பகோ எத்திர பிரஜாபதி. சான்றோர்கள் ஜனன இந்திரியங்களுக்கு அதிதேவதையான பிரஜாபதியின் ஆளுமை உள்ள நட்சத்திரம் அமைந்த நாள் பூர்வ பால்குனி உத்தர பால்குனி அன்று விவாகம் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஜனனேந்திரியங்களுக்கு அதிதேவதைகள் பிரஜாபதி, அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. கண்ணுக்கு சூரியன், காதுக்கு இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும், நாக்குக்கு அக்னி, இப்படி சொல்லியிருக்கு. அதனால தான் குளிக்கிற போது அந்தந்த உறுப்பை நீங்கள் அழுக்கு தேய்க்கிறப்போ அந்தந்த அதிதெய்வத்தை நினச்சி அதுக்குரிய மந்திரத்தை சொல்லிவிட்டு குளிக்கிறதுன்னு இந்த நாட்டில் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சொன்னால் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ குளிக்கிற போது சினிமா பாட்டு பாடிக்கிட்டு தான் குளிக்கணும், அப்போ தான் குளிக்க முடியும். அடுத்தாப்பில் ஏன்னா உங்களுக்கு பாட்டு பாட வருமா அப்படின்னு கேட்டால் ஐ எம் எ பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லிக்கிறான். அது என்னங்க பாத்ரூம் சிங்கர்? சினிமா சிங்கர் கேள்விப்பட்டிருக்கோம், ரேடியோ சிங்கர் கேள்விப்பட்டிருக்கோம், டிவி சிங்கர் கேள்விப்பட்டிருக்கோம். அது யார் பாத்ரூம் சிங்கர்னால்? கதவை சாப்பாக போட்டுக்கிட்டு குளிக்கிற போது பாடுவேன், தலையில் தண்ணி விழுந்தோடனே பாட்டு கிளம்புது அப்படின்னு. இப்போது அதெல்லாம் மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் தலையில் தண்ணி ஊற்றுற போது தலைக்கு அதிதெய்வம் யார், அந்த தெய்வத்தை வணங்கி அதுக்குரிய மந்திரத்தை சொல்லணும். முகம் கழுவுற போது அதுக்குரிய மந்திரம், கை கால் கழுவுற போது அதுக்குரிய மந்திரம், இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ ஸ்நானம் பண்ணும்போதே அது புனித ஸ்நானமாக இருந்தது, ஒரு கங்கா ஸ்நானம் மாதிரி, ஒரு காவேரி ஸ்நானம் மாதிரி இருந்தது. அப்போ குளிச்சுட்டு வந்தாலே பீட போயிடும், மங்களங்கள் நிரம்பும் என்று ஒரு பழக்கம் இருந்தது. அது மாதிரி இங்கே ஜனனேந்திரியங்கள், விவாகத்திலே ஜனனேந்திரியங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறதுனாலே பிரஜாபதி தான் அதுக்கு அதிதெய்வம். அவன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் உத்தர பால்குனி பூர்வ பால்குனி, அது வர்ற நாளாக பார்த்து ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். 14 ஏவம் உக்துவா வச்சக சௌமியம் பிரத்யுத்தாய கிருதாஞ்சலி உபௌ மணிவரவு ராஜா ஜனகோ வாக்கியம் அபிரவி. இதை சொல்லி மன்னன் ஜனகன் மரியாதைக்காக ஆசனத்தை விட்டு எழுந்து கூப்பிய கரங்களோடு அந்த 2 முனிவர்களை பார்த்து இப்படி சொன்னான். இந்த மாதிரி சொன்ன உடனே அவன் நாற்காலியை விட்டு எந்திரிச்சிட்டான் ஜனகன். எதுக்கு அப்படின்னா, அந்த நாற்காலியில் அந்த முனிவர்களை உட்கார வைக்கிறதுக்கு. இனிமேல் இந்த சிம்மாசனம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். இந்த மிதினாபுரியும் அயோத்தியும் இனிமேல் ஜனகனுக்கோ தசரதனுக்கோ சொந்தமில்லை, விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஆகிய உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள், எங்களை வாழ்த்துகிறீர்கள், எங்கள் குடும்பம் செழிப்பதற்கு வழிவகுக்கிறீர்கள், அதனால் நீங்கள் இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜனக மகாராஜா தன் நாற்காலியை விட்டு எழுந்தார். மனுஸ்மிருதியில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, வயதிலே பெரியவர்கள் அல்லது ஞானத்திலே பெரியவர்கள் நின்று கொண்டிருக்கிற போது வயதிலே ஞானத்திலே சிறியவர்கள் உட்கார்ந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனிதனுடைய, அதாவது அந்த வயதிலே ஞானத்திலே சிறிய மனிதனுடைய பஞ்ச பிராணன்களும் புறப்படுறதுக்கு ரெடி ஆகிடுமா, அவனுடைய ஆயுசு உடனே கம்மியாகும். அதை நீங்கள் தடுக்கணுன்னா உடனே எந்திரிச்சு நிற்கணும், அவரை உட்கார சொல்லணும். அதை செய்யலைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, உங்கள் பஞ்ச பிராணன்களும் புறப்படுவதற்கு ரெடியாகிறது. அப்போது ஆயுள் ஆரோக்கிய விருத்திக்கு ஞானத்தில் பெரியவர்களை, வயதில் பெரியவர்களை வணங்கி பழகுங்கள் அப்படின்றார். அதனால்
இப்போல்லாம் பஸ்ஸில் வந்து நமக்கு சீட்டு பிடிச்சிட்டோம்னா நம்மளோட வயசில் பெரியவங்க அடுத்து ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏறிட்டாங்க நம்மளை பார்த்துட்டா நம்ம எந்திரிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஜன்னல் வழியை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு, இந்த பக்கம் திரும்பினா தானே வம்பு அப்படின்னு. அப்போது நமக்கு நாற்காலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மிருதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சாதாரண சடங்கு, உக்காந்துருக்கிறீங்க எந்திரிக்கிறீங்க, இதில் கூட அர்த்தம் இருக்குது அப்படின்னா. சபையில் பெரியவர்கள் நுழையும் போது மற்றவங்கள்லாம் ஏன் எழுந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவரவர்கள் தங்கள் ஆயுளை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அந்த காலத்தில் மாணவர்கள் நின்றிருந்தார்கள், குரு அமர்ந்து பாடம் சொல்லி தருவார். இப்போல்லாம் காலேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா கேலரி மாதிரி போட்டு வச்சுருக்கான், மாணவர்கள்லாம் இப்படி வரிசையாக உட்காந்துருக்காங்க. வாத்தியார் வாங்குகிற சம்பளத்துக்கு கால் கிடக்க நின்றுக்கிட்டு இவர் லோயர் லெவலில் நின்று இப்படி வானத்தை பார்த்துட்டு மேலே இருக்கிறவங்களை பார்த்து என்னப்பா புரியுதா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. இதில் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆயுசு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கல்வி சொல்லித்தர்ற மனுஷன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். சுக்கராச்சாரியார் தன்னை விட வயதில் பெரியவர்களாகிய தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஞானம் போதிக்கிற போது அவர்களை பார்த்து, நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா பிள்ளைகளே அப்படின்னு கேட்குறாரு. எதில் உட்காந்துருக்கிறது யாருன்னா, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, முத்தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாம் உட்காந்துருக்கும். இவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், அவங்க தாழ்ந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. சுக்கராச்சாரியர் கேட்குறாங்க, பிள்ளைகளே நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு. அந்த வயசான பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க புரியலை அப்படின்னு. அப்போ நான் இன்னொரு முறை விளக்கி சொல்கிறேன். அப்போது ஞானம் கல்வி அதிகமாகிற போது அவனுக்கு உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் இங்கே வச்சுருந்தாங்க. அதில் தான் உங்களுக்கு நம்ம ஆழ்வார் 17 வயசாக இருக்கிற போது மதுரகவி ஆழ்வார் 250 வயசில் அவர் முன்னால் விழுந்து கும்பிடுறாரு. யோகியாக இருந்து ரிஷியாக இருந்து எவ்வளவோ சித்தி பெற்றவர் ஒரு 17 வயசு பையனை பார்த்து கும்பிட்றாருன்னா அங்கே ஞானம் பேசுது, அதுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். அதுபோல் இங்கே வந்து ஜனகன் என்ன சொல்கிறான், இவ்வளோ பெரிய நன்மை நீங்கள் செய்து விட்டீர்கள், இனிமேல் நான் அமர்ந்திருக்கக்கூடாது என்று சொல்லி, அது 14, 15 பாருங்கள். பரோ தர்மஹ கிருத்தோ மஹ்யம் சிஷ்யோஸ்மி பவதோஸ்ததா இமானி ஆசனம் முக்கியானி ஆசிதாம் மணி புங்கவோ. உங்களால் ஒரு பெரிய மகிமை எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நானும் தசரதனும் தங்கள் ஊழியர்கள், நீங்கள் இருவரும் இந்த ஆசனங்களிலே அமருங்கள் முனிசிரேஷ்டர்களே. அப்போது தசரதனுடைய நாற்காலி, விஸ்வாமித்திரனுடைய நாற்காலி ரெண்டையும் அவர்கள் எழுந்து காலி பண்ணி அந்த ரிஷிகளுக்கு அமர்வதற்கு இடம் தருகிறார்கள். அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய மகிமை செய்திருக்கிறீர்கள். என்ன மகிமைனா, சாக்ஷாத் பகவான் முழுமுதல் இறைவனாகிய ராமனே எங்களுக்கு பெண்ணை மணக்கக்கூடிய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். ராமனும் அவனுடைய தம்பிகளும் எங்களுக்கு மாப்பிள்ளைகளாவதற்கு இது எவ்வளோ பெரிய உபகாரம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஒரு சிஷ்யனுக்கு ஏற்படும் போது சிஷ்யன் ஆச்சாரியனை பற்றி என்ன நினைக்கணுமா, பகவான் என்ற அந்த ஒரு மாப்பிள்ளைக்கு ஆத்மா என்ற இந்த கன்னிகையை மனமுடித்து தருகிற தந்தை தான் இந்த ஆச்சாரியர் என்று நினைத்து நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க ராமனும் லக்ஷ்மணனும் ஆதிசேஷனும் சக்கரத்தாழ்வாரும் சங்காழ்வாரும் முழுமுதல் இறைவனும் இந்த குடும்பத்திலே வந்து பெண்ணெடுக்கிறார்கள். அப்படிப்பட்டது ஒரு அரிய வாய்ப்பை இந்த வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? எனவே தங்கள் சிம்மாசனங்களை காலி செய்து அந்த ரிஷிகளை உட்கார்ச்சார்கள். இந்த சீதா கல்யாணம்ங்கிற பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். சீதா கல்யாணம்னு உடனே ஒருவேளை நீங்கள் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கலாம், எத்தனை பவுன் நகை போட்டாக, மூக்குத்தி எப்படி இருந்தது, கல் வச்ச நெக்லஸா சாதா நகையா, அதெல்லாம் வரப்போகுது விவரம். அப்போ இது வரைக்கும் நம்ம வாங்காத நகை ஏதாவது இருந்தால் வாங்கிடலாம். இப்போவே வந்து விலை 20, 25ன்னு போய்கிட்டு இருக்கு, 30 ஆகிறதுக்குள்ளே வாங்கிடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் நீங்கள் வந்திருக்கலாம். பல பேர் அப்படி எதிர்பார்ப்பாங்க. சீதா கல்யாணம்ங்கிற உடனே சினிமாவில் அதானே காட்டுறான், இங்கே ஒன்று தொங்குது, இங்கே மூக்கில் ஒன்று மின்னுது, காதில் ஒன்று டால் அடிக்குது, கழுத்தில் ஒன்று பளபளன்னு இருக்குது, அதை தானே க்ளோஸ்அப்பில் காட்டுறான்.
ஆனால் இங்கே சீதா கல்யாணத்தில் அதெல்லாம் ஒன்றும் மூச்சில்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான், கடைப்பிடிக்கப்பட வேண்டிய சில உறவு முறைகள், கடமைகள், பேச வேண்டிய பேச்சுக்கள் எப்படி, ஜனகன் வாயில் எப்படி வார்த்தை வருது, அவன் என்ன குறைஞ்சவனா, சாதாரண ஏழைப்பட்டவனா, எவ்வளோ சொத்துக்கு அதிபதி, தசரதன் இந்திய தேசத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தான், அவன் வாயில் எப்படி வார்த்தை வருது, 2 தாடி வச்ச முனிவர்கள் இந்த சக்கரவர்த்திகளை எப்படி ஆட்டி வைத்தார்கள், தாடிக்காரர்களுக்கு இந்த நாட்டிலே எவ்வளவு வாய்ஸ் இருந்தது. இங்கே யாராவது தாடி வச்சுருந்தால் வித்தியாசமாக நினைக்காதீங்க, நான் சொல்கிறது முனிவர்களே. அப்போது தாடிக்காரர்களுக்கு இந்த நாட்டிலே எவ்வளவு மரியாதை இருந்தது, ஞானத்துக்கு முதலிடம் என்று அவர்கள் வைத்திருந்தார். அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அன்றைய ராமாயண சமுதாயம் எப்படி இருந்தது, அதுலேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, இன்றைக்கி குடும்பத்தை நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா. இந்த ஒரு இரவில் நம்ம இந்த சொற்பொழிவு கேட்டதில் சரி இத்தனை விஷயத்தை நம்ம திருத்திக்கிட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இந்தியாவை பார்த்து குடும்ப உறவுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், இந்த உலகத்துக்கு இந்தியா என்ன கொடுத்தது என்று கேட்கிறார்கள். என்ன கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. மருத்துவத்தில் கொடுக்கவில்லையா, கல்வியில் கொடுக்கவில்லையா, சிற்பத்தில் கொடுக்கவில்லையா, சித்திரத்தில் கொடுக்கவில்லையா, உறவு முறைகளில் சொல்லவில்லையா, கதைகள் சொல்லித் தரவில்லையா, தத்துவம் சொல்லித் தரவில்லையா, ஞானம் சொல்லித் தரவில்லையா, ஆத்மாவை பற்றி பேசவில்லையா. இவ்வுலகம் அவ்வுலகம் எவ்வுலகமும் பேசப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலே பேசப்படாத தலைப்பே இல்லை. இந்த உலகம் முழுக்க இந்தியாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இந்தியா தான் உலகத்தினுடைய குரு, அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்கே பார்க்குறோம். அடுத்தது 20 தமா பிருஷ்டுவா நரபதியும் ராஜா தசரதஸ்ததா முனீந்திரௌ தௌ புரஸ்கிருத்திய ஜகாமாசு மகாயச. ஜனகனிடம் உத்தரவு கேட்டுவிட்டு உலக புகழ் பெற்ற அந்த தசரத மன்னன் அந்த 2 முனிவரையும் தலையால் வணங்கி விடைபெற்றான். ஜனகன்ட்ட நான் போயிட்டு வரேன், நான் போய் ஈவினிங் டியூட்டியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த 2 முனிவர்களையும் தலையால் வணங்கினான். தலையால் வணங்கினான் அப்படின்னா, தலை என்பது மனிதனுக்கு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று அனைத்து உறுப்புகளையும் அது உத்தரவு போட்டு வேலை வாங்கக்கூடியது. தலையை வெட்டிட்டா உயிர் போச்சு. கிரீடம் வைக்கிறது தலை தான். ஒரு லீடரை சொல்லும்போது தலைவன் தான் சொல்லுவாங்களே தவிர கால்வன் கைவன்னு சொல்கிறதில்லை. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த தலை மனித உடலிலே மிக உயர்ந்த ஸ்தானம் வகிக்கிற அந்த தலை மனித உடலிலே மிக தாழ்ந்த ஸ்தானம் வகிக்கிற பாதத்தை தொடுகிறது. யாருடைய பாதத்தை யாருடைய தலை தொடுகிறது? முனிவருடைய பாதத்தை மன்னனுடைய தலை போய் தொடுகிறது. அப்போ மரியாதை காட்டுதல் இதை விட ஒரு சிறந்த வழி இல்லை, தலையால் வணங்குதல் அப்படின்னு. அனுமானிடம் சீதை கடைசியாக சொல்கிறா, ஆஞ்சநேயா நீ பெறப்படுற, ராமன்கிட்ட போய் நான் ரொம்ப கவலைப்படுறதாக சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் லக்ஷ்மணனை பேசக்கூடாதுன்னு பேசிட்டேன், அது பெரிய அபச்சாரம், அநேகமாக அந்த தப்புக்கு தான் ராமன் என்னை இன்னும் அழைச்சிக்காமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது விஷயமாக நான் லக்ஷ்மணனையும் ராமனையும் தலையால் வணங்கினதாக சொல்லுவியா, மறந்துடாமல் சொல்லுவியாப்பா, தயவு பண்ணி சொல்லிடுற அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அனுமன் போய் அதை அப்படியே சொல்கிறான். ஏன்னா அனுமனுக்கு இது தெரியாது, லக்ஷ்மணனை சீதையை வைத்தது அனுமனுக்கு தெரியாது. அதெல்லாம் முதல்ல நடந்தது, அனுமனை பின்னால் தான் சந்திக்கிறார். அப்போ அனுமன் சொல்கிறான், சீதா பிராட்டி என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தம்பியை அந்த அம்மா ஏதோ கோபமாக பேசிட்டாங்களாம், அது விஷயமாக உங்களையும் உங்கள் தம்பியையும் தலையால் வணங்கினதாக சொன்னாங்க அப்படின்னு அனுமன் சொன்னான். இந்த வார்த்தை சீதை வாயால் வந்த பிறகு தான் ராமன் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்கள் கவனிக்கணும், ராமாயணத்தில் ஒரு திருப்பு முனை. ஏண்டான்னா, காகாசுரனை விரட்டி ராமபாணம் அனுப்பினான், அது 14 உலகங்களுக்கும் விரட்டி சென்று அவன் காகாசுரனை தண்டித்தது. அதே ராமபாணத்தை இவன் விட்டுருக்கலாம்ல, என் மனைவியை தூக்கி கொண்டு போனவன் யாரோ அவனை விரட்டி பிடின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான்னா, இந்த அம்பு போய் இலங்கையில் ராவணனை துரத்தி அது கொண்டாந்து சீதை சேர்த்துருக்கும்ல. அந்த பானம் அவங்ககிட்ட இருந்ததா இல்லையா, அது சீதைக்கு தெரியும். அதை தான் அவன் சொல்கிறா, ராமனால் முடியும், அதை அவன் செய்யாமல் இருக்கிறான். அப்போ என் மேலே ஏதோ கோபம், அது என்னன்னு தெரியல, அநேகமாக இதாக தான் இருக்கணும். லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொன்னேன், உங்கள் அண்ணா சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம்னு கத்துறா, போபா உதவிக்கு போ அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், அண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்,
அண்ணனுக்கு ஆபத்துங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது. அப்படியே வந்தாலும் அபயம் கேட்குறதுக்கு எங்கிட்டையும் உங்ககிட்டையுமா கேட்பார். சீதா அபயம், லக்ஷ்மணா அபயம், நீ போய் என்ன செய்ய போகிறேன்? நான் தான் போய் என்ன செய்ய போகிறேன்? ராமனாலேயே ஒரு காரியம் முடியலைன்னா லக்ஷ்மணன் போய் முடிச்சிருவானா? இல்லை சீதை போய் முடிச்சிருவாளா? இந்த கேட்குற சத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விரட்டுறீங்க. இது நிச்சயமாக அந்த மாரீச்சனுடைய வேலையாக தான் இருக்கும். ராமனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் நிம்மதியாக இருங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சொன்னா, டேய் தெரிஞ்சு போச்சுடா உன் திட்டம், தெரிஞ்சு போச்சு. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு காத்திருக்க நீ, தெரியுது, அதுதான் உன் திட்டம் அப்படின்னு பேசிவிட்டா. இது உடனே நான் லக்ஷ்மணனுக்கு பொறுக்கலை. ஐயோ இப்படி வார்த்தையெல்லாம் பேசிங்க, நான் போகிறேன், நான் போனால் நிம்மதி ஆகிடுவீங்க அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். அவன் போட்ட கோடும் பிரயோஜனப்படலை. ஏன்னா அந்த கோட்டை தாண்டுறது இந்த அம்மாவை நோக்கமாக இருக்கும். அப்போது ஒரு பாகவதனை அவன் மனதாலும் நினைக்காத ஒரு காரியத்தை செய்ததாக சொல்லி குற்றம் சாட்டினாள். பாகவத அபச்சாரம், பரம அபச்சாரம். ராமன் மனசில் அது பெரிய கோபம். 9 மாதம் சீதை அழுததுக்கு காரணம் அதுதான். சீதை லோகமாதா ஜெகத் ஜனனின்னு சொல்கிறோம், அவளே அழுதாள்னு சொன்னால் பாகவத அபச்சாரம் அவள் பண்ணினாள். பாகவத அபச்சாரம் யார் பண்ணாலும் தண்டனை உண்டு, மகாலட்சுமி பண்ணாலும் தண்டனை உண்டுங்கிறது அங்கே நிரூபிச்சிட்டான். அதான் சொல்கிறார், ராமபாணத்தை விட்டால் அது 14 உலகத்துலேயும் துரத்தி வரட்டுமே, இந்த ராவணனை இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராமனுக்கு தெரியாதான்? அவன் நடிக்கிறான். யார் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே, எந்த டைரெக்ஷனில் போனான்னு தெரியலையே, அவன் எப்படி இருந்தான், கருப்பா சிகப்பா, இதெல்லாம் தேவையான கேள்வியா என்று சீதை சொல்லும்போது, நான் அவனை தலையால் வணங்கினேன் என்று சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை கிரகிச்சுக்கிட்டு தான் ராமன் அதுக்கப்புறம் அவன் வானர சைனியத்தை கூட்டிகிட்டு அவன் ராவணனை கொல்றான்னு நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். நீங்கள் ராமானுஜருடைய வியாக்கியானங்கள், பூர்வாச்சாரியார்களுடைய வியாக்கியானங்களை படித்தீங்கன்னா, நாமெல்லாம் அதை படிக்கிறது இல்லைன்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். வியாக்கியானங்கள்லாம் படிப்பதற்கு உரியன அல்ல. அதை படிக்கிறதுக்கு குடுமி வச்சவங்க, 90 வயசு ஆனவங்க, கை கால் நடுங்கினவங்க ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துருக்கோம். ஆனால் அந்த வியாக்கியானங்களுடைய நுட்பங்களை படித்து பார்த்தீங்கன்னா, அப்பா அந்த மூளை என்ன வேலை செஞ்சுருக்கு, எவ்வளவு ரசமாக அவங்க எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ உள்ளே புகுந்து புறப்பட்டுருக்கிறாங்க என்று நாம் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது திருவாய்மொழிக்கு எடுத்துக்கிட்டால் அந்த ஈடுன்னு சொல்லப்பட்ட 36,000 படியை தான் எல்லோரும் படிக்கிறாங்க. 6,000 படி, 9,000 படி, 12,000 படி, 24,000 படி யாரும் தொடர்றது கிடையாது. அதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் வரதராஜர் சுவாமிகள் அடியனுக்கு ஃபோன் பண்ணி, திருவாய்மொழியில் ஒரு குறிப்பிட்ட பாசுரம் மாரண பாசுரம் இல்லை, அது என்ன பாசுரம் சொல்லுங்கன்னு கேட்டேன். சாமி நீங்கள் சொல்கிறதே எனக்கு புதுசாக இருக்குது, ஒரு பாசுரத்தை சொன்னால் ஒரு எதிரி செத்து போவானா, அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இருக்குது, உங்களுக்கு யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி, தெரியல சாமி அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அடிக்கிறார் ஃபோனை. அடித்த உடனே 8ஆம் பத்தில் 9,000 படியில் அது இருக்குது பாருங்கள் அப்படின்னு. புரட்டி பார்த்தா இந்த பாசுரம் மாரண பாசுரம், இந்த காலகட்டத்தில் இன்ன ஆச்சாரியர் இன்ன மன்னனுக்கு இதை பாடி அந்த ஆபத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னு இருக்கிறதுல. அப்படி பாசுரங்கள், அப்படி வல்லமைகள், அப்படி மகிமைகள்லாம் வியாக்கியானங்களில் இருக்குது. படித்தா தானே தெரியும். யார் படிக்கிறாங்க? இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் சிலபஸையே நம்ம படிக்கிறது இல்லை. அதனால் பொழுது போகாமல் இருக்கிற போது இந்த மாதிரி பழைய வியாக்கியானங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தாப்புல கத்வா நிலையம் ராஜா ஸ்ராத்தம் கிருத்வா விதானத பிரபாத்தே கால்யமுத்தாய சக்கரே கோதானம் உத்தமம். தன் இருப்பிடம் அடைந்து செய்ய வேண்டிய சிராத்த கர்மாவை செய்து மன்னன் காலையில் எழுந்தான். தன் பிள்ளைகள் 4 சமாவர்த்தன சடங்கு செய்தான். சமாவர்த்தன சடங்குனா என்ன? கல்யாணத்துக்கு முன்னால் மாப்பிள்ளைகளுக்கு தலையில் இந்த முன்பக்கத்தில் முடி இல்லாதபடி நீக்கணும், தேவையில்லாத மயிர் நீக்கம். அடுத்து கோதானம் பண்ணணும். ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் தானம் பண்ணணும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு பிள்ளை பிறக்குது, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க, அன்னப்பிராசனம் பண்ணுறீங்க, சவுளம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தானம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் மங்களமாக முடியணுங்கிறதுக்காக. அவரவர் சக்திக்கு ஏற்றாப்புல இவன் தசரதன் என்ன பண்ணானா, ஆயிரக்கணக்கான பசு தானம் பண்ணானா. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் போது அந்த கல்யாணம் சிறப்பாக அமையணும்னு. கல்யாணத்தில் விருந்து போடுறதுங்கிற பழக்கமே இந்த நாட்டில் அப்படி தான் ஏற்பட்டது. பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஏழை எளியதுகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா,
பத்திரிக்கை அடிக்கிற போது நல்ல பத்திரிக்கை, சாதா பத்திரிக்கைன்னு 2 பத்திரிக்கை அடிக்கிறாங்க. இந்த சாதா பத்திரிக்கைலாம் யாருக்குன்னா, அவன் சொந்தக்காரனாக இருந்தால் கூட ஏழை பாளையாக இருக்கான் பாருங்கள், குடிசையில் இருக்கிறவன், வாடகை வீட்டில் இருக்கிறவன், செகண்ட் ஹேண்டில் டிவிஎஸ் விட்டு வச்சுருக்கிறவன், அவனுக்கெல்லாம் இந்த சாதா பத்திரிக்கை. கொஞ்சம் ஃப்ரெஞ்சு சோல்தா, ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தவன், துபாய் போயிட்டு வந்தவன், மாடி கட்டினவன், ஹுண்டாய் கார் வச்சுருக்கிறவன், அவனுக்கெல்லாம் காஸ்ட்லி பத்திரிக்கை. இந்த சாதா பத்திரிக்கை யாருக்குடா அப்படின்னு சொன்னால், சாதா ஹோட்டலில் விருந்து. அது என்ன விருந்துடானா, காஞ்சி போன இட்லி, புளிச்சு போன சட்னி. இங்கே உயர்ந்த பத்திரிக்கை என்னடான்னா, ஹோட்டல் அதித்தியில் போய் நல்ல காஸ்ட்லி ஒரு சாப்பாடு வந்து 500 ரூபா 1000 ரூபாங்கிற மாதிரி இப்படி ஏற்பாடு பண்ணு. ஆனால் கல்யாணம்ங்கிறது அந்த காலத்தில் விருந்து போடுறது ஏன்னா, பசித்தவனுக்கு உணவிட வேண்டும். இந்த சாப்பாடை சாப்பிட்டது அவனுக்கு ஒரு வரவாக இருக்கணும். அப்பா ரொம்ப நாளாச்சுரா அப்படி சாப்பிட்டு, அவன் நல்லா இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளையும், பொண்ணை பற்றவன் நல்லா இருக்கட்டும், மாப்பிள்ளையை பற்றவன் நல்லா இருக்கட்டும், அப்படி சொல்லிட்டு போகணும். இங்கே சாப்பிட வர்றவங்களாம் யாருடானா, புளிச்ச ஏப்பம், அஜீர்ணம், வயிற்று வலி, மலச்சிக்கல் இப்படி இருக்கிறவன் தான் சாப்பிட வர்றான். அவனை கூப்பிட்டு ஒரு இலை ஒன்றுக்கு 150 ரூபாய்க்கு சாப்பாடை போட்டு அவன் இப்படி பார்க்குறான். அதை லேசாக அப்படி லேசை தொட்டு, அவ்வளோதான், போட்டது போட்ட மேனிக்கு இருக்குது. 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிடறாங்க. அந்த இலையில் அவ்வளோ ஐட்டம் இருக்குது, அதை அப்படியே எடுத்து குப்பத்தொட்டியில் போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணத்தை பண்ணுறான். அந்த விருந்துக்கு அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அதை ஏற்பாடு பண்ணுறான். பார்த்தா அவ்வளோ பேரும் அந்த இலையில் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அவன் கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. அந்த இலையை காட்டுறாங்க. அந்த இலையில் சாப்பாடு இல்லை, அதில் என்ன இருக்குன்னா ரூபா நோட்டு, சில்லற காசு இருக்குது. அப்படி அவன் கண்ணுக்கு தெரியுது, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், ஒரு இலை 20 ரூபா 30 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், இந்த பாவி பேலையை தொட்டு கூட பார்க்காம வச்சுட்டு போகிறாங்க. இவனெல்லாம் கூப்பிடணுமா, இவனுக்கு சோறு போடணுமா, இது ஒரு தலைவிதியான்னு நினைக்கிறான். அப்படி ஒரு திரைப்படம் எடுத்திருந்தான். ரொம்ப கருத்துள்ள ஒரு படம் அது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பணக்காரர்களுக்கு சோறு போடுங்க, நான் வேணாங்கலை. ஆனால் ஏழைகளுக்கு உணவிட வேண்டும். அன்னதானம் முக்கியம். நீங்கள் கொடுக்குற தானத்தினால மகிழ்ச்சி அடையக்கூடிய சில பேருக்காவது நீங்கள் தானம் கொடுத்தீங்களா ஒரு கல்யாணத்தில்? அதான் கேள்வி. இந்த காலத்து கல்யாணத்தில் சுத்தமாக அது நடக்கிறது இல்லை. அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் பேசாமல் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுத்துருங்க. இந்த நாள் இத்தனை பிள்ளைகள் எங்கள் பேரை சொல்லி சாப்பிட்டுருக்கணும். நீங்கள் கூப்பிட்டு போட்டால் தானே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் விருந்து போட்டால் வரவெல்லாம் கோட்டு சூட்டோடு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவன் வர்றவன் போகிறான், கிழிஞ்ச வெடி கட்டிட்டு வரான், எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் போட வேணாம், ஒரு அநாத ஆசிரமத்துக்கு பணத்தை கட்டிடுங்க, சாப்பிட சொல்லுங்கள். அப்படி வேணும். அதான் பண்ணியிருக்கான். இன்னும் கல்யாணமே ஆகலை, இப்போ தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போ தசரதன் என்ன பண்ணான்னா, கோதானம் பண்ணினான். கோதானம்னா என்ன? பசு தானம். அதாவது பசுவை நீங்கள் தானம் கொடுக்குற போது என்ன ஆகுது, அந்த பசுவனுடைய பால், தயிர், மோர், நெய், வெண்ணெயெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. அதாவது நீங்கள் கொடுக்குற பசு அப்படிப்பட்ட பசுவாக இருக்கணும். முதல்ல பசு உங்கள் தான் இருக்கணும். ரோட்டில் அலைகிற பசுவை பிடிச்சி நீங்கள் பாட்டுக்கு தானம் கொடுத்துடக்கூடாது. 2வது, அது கன்று ஈன்று பால் கறக்கக்கூடிய பசுவாக இருக்கணும். 3 தடவை கன்று போட்டு பால் வற்றி போய் நீ அடிமாட்டுக்கு தான் லாயக்குங்கிற மாதிரி பசுவை கோதானம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதை வாங்கிட்டு போனே அதுக்கு புல் வாங்கி போட்டே நொடிச்சு போவான். பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கொடுக்குற தானமானது வாங்குறவனுக்கு பிரயோஜனப்படணும். அந்த மாதிரி அதான் சொல்கிறார். அப்படி கோதானம் பண்ணினானா. அடுத்தபடியாக இவர்கள் தூங்கி மறுநாள் அதிகாலையில் எழுந்தார்கள். அதிகாலை அப்படிங்கிட்டு இவங்க போடும்போதெல்லாம் இவங்க வந்து என்ன அர்த்தம் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சூரியோதயத்துக்கு 2 முகூர்த்தம் முன்னாலே, அதாவது 4:30 அல்லது 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவர்கள் பல கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு, முன்பே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்நானத்தில் 3 வகை உண்டு. சூரியோதயத்துக்கு முன்னாலே குளித்தா அதுக்கு பேர் தேவ ஸ்நானம். சூரியோதயத்தின் போது குளித்தா அது மனுஷ ஸ்நானம். சூரியோதயத்துக்கு பின்னால் குளித்தா அது ராட்சச ஸ்நானம். நாம் எல்லாருமே ராட்சசர்கள் தான், அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. யாருமே சூரியோதயத்துக்கு முன்னால் குளிக்கிறது இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் உதிக்கும் போது கண்ணில் பூளையோடு இருக்கக்கூடாது. இல்லையே நாங்கள் கண்ணெல்லாம் கழுவிடுவோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிக்கணும்னு அர்த்தம். தலையோடு ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்கணும்னு. அதுக்கப்புறம் தான், அதனால தான் சொன்னாங்க, காலையில் சூரிய உதயத்தின் போதே நீங்கள் வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்போ அதுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு. இந்த ஏர்லி மார்னிங் பாத் என்ற ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தார்கள். அதை நம்ம குப்பை தொட்டியில் போட்டு காலையில் எந்திரிக்கிறது, சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கிறது,
சூரிய உதயத்துக்கு முன்னால் குளிக்கிறதுங்கிறத குறிப்பாக இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்த வரைக்கும் இருந்தது. நம்ம வீடுகளில் அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா, அப்படி சில பேர் இருப்பாங்க. அவங்க சொல்படி தான் குடும்பம் நடக்கும். அதில் இளைய தலைமுறையினர் எல்லாரையும் இந்த பெருசுகள் என்ன பண்ணுவாங்க, எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இந்த கிழடுகள்லாம் சீக்கிரம் சாகாதா, இது எல்லாம் நாளாக நாளாக ஆரோக்கியத்திலையும் ஆயுசுலையும் விருத்தியாகிட்டு போய்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் என்றைக்கு சாகிறது, நாம் என்றைக்கு நிம்மதியாக தூங்குறது அப்படின்னு இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஹோமம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாத்தாவுக்கு சீக்கிரம் நன்மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய கண்டிப்பிலே இளைய தலைமுறை பக்குவமாய் உருவானது. எப்போவுமே மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் தித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.